ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் நித்திஷ் ஷார்ட்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் போன ஒன் டே ட்ரிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரே நாளில் 3 பிளேசஸ் போயிருந்தோம். ஃபஸ்ட்டு பழனி போயிருந்தோம், அப்புறம் ஆலியார் பக்கத்தில் இருக்க ஒரு வாட்டர் பிளேஸ்க்கு போயிருந்தோம், அப்புறமா லாஸ்ட்டாக மாசாணியம்மன் கோவிலுக்கு போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் நடுவில் ஒர்க் போயிட்டு இருந்தனால என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல. இப்போ ஹஸ்பண்டோட வேலை வந்து சூலூருக்கு ஷிஃப்ட் ஆனதுனால டெம்ப்ரரியாக நாங்களும் இப்போ சூலூருக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ இனிமேல் வீடியோஸ் கண்டினியூஸாக போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். நாங்கள் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் வந்துட்டு பழனி தான். சண்டே மார்னிங் ஏர்லியாகவே எல்லாருமே கிளம்பிட்டோம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு வர முடியும் சொல்லிட்டு கிளம்புனோம். பழனி ரீச் ஆனதுமே ஃபஸ்ட்டு டீலாம் குடிச்சிட்டு ரோப்க்கு தான் ஃபஸ்ட்டு போகணும். ரோப் காரில் போய் பார்த்தா ஆல்ரெடி 3 ஹார்ஸ் ஆகும்னு சொல்லி கேட்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து விஞ்ச் ட்ரெயினில் போகலாம் சொல்லி அங்கே போய் பார்த்தா அங்கே கூட்டம் அவ்வளோ நிற்கிது. இதிலெல்லாம் நின்று போனால் ரொம்ப லேட் ஆகிடும் சொல்லிவிட்டு ஏறிடலான்னு சொல்லி பிளான் பண்ணி டெபாசிட் சென்டரில் போயிட்டு ஃபோனெல்லாம் டெபாசிட் பண்ணிவிட்டு நாங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். லக்ஷ்மி விஹானும் ஒரு அளவுக்கு ஏறினாங்க. விஹான் வந்து அர்ஷத்தை விட்டு இறங்கவே இல்லை. அவன் கூடயே தான் இருந்தான். அவன் தான் அவனை தூக்கி நடந்தான். நாங்கள் போன டே வந்து வைகாசி விஷாகம்னால செம்ம கூட்டமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போதே காவடி நிறையா பேர் நடந்து வந்துட்டு பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. மேலே போய் கேட்டப்போ தான் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி வைகாசி விஷாகம், தைப்பூசத்துக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அதில் பாதி கூட்டமாவது இன்றைக்கி வந்துரும்னு சொன்னாங்க. மேலே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. எப்படி சீக்கிரம் சாமி பார்க்க போகிறோன்னே தெரியலன்னு சொல்லிட்டு எப்படியோ கடைசியில் பார்த்து முடிச்சிட்டோம். நாங்கள் ஒரு 11:30க்கெல்லாம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டோம். கீழே வந்ததுமே எல்லாருக்கும் செம தாகம். ஃபஸ்ட்டு ஜூஸ்லாம் குடிச்சிட்டு அங்கே பக்கத்துலேயே டாய்ஸ் கடைலாம் இருந்துச்சு. டாய்ஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டு கார் பார்க்கிங் ப்ளேஸ்லேயே வந்துட்டு ஒரு சின்ன கஃபே மாதிரி டென்ட் மாதிரி இருந்துச்சு, சேர்லாம் போட்டு. அங்கே தான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இட்லி கொண்டு போயிருந்தோம். நாங்கள் அங்கேயே எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். பழனிக்கு போகணும்னு சொல்லி 1 இயராக கிட்டத்தட்ட பிளான் போட்டோம். ஆனால் எங்களால் போகவே முடியல. இந்த வாட்டி சடனாக பிளான் பண்ணி கிளம்புனதுனால எப்படியோ போயிட்டோம். இதுதான் தக்ஷுவுக்கும் விஹானுக்கும் ஃபஸ்ட்டு பழனி விசிட். செகண்டாக நாங்கள் போன பிளேஸ் வந்து ஆலியா டேமுக்கு முன்னாடி கட்டில் போனால் ஒரு வாட்டர் பிளேஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய இன்ஸ்டாவில் பார்த்ததா சொல்லி ஐஷு அக்கா சொன்னாங்க. சரி அங்கே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே தான் போனோம். போகிற வழியில் 2 பக்கமே அவ்வளோ ட்ரீஸ், அடித்த வெயிலுக்கு அப்படி ஒரு நிழலாக இருந்துச்சு. இப்போல்லாம் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி ட்ரீஸை பார்க்கவே முடியாது. அவ்வளோ க்ரீனரியாக இருந்துச்சு. நாங்கள் அந்த டெஸ்டினேஷன் ரீச் பண்ணதுமே எங்களுக்கு முன்னாடி நிறையா பேர் பார்க் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் முன்னாடியே காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நடந்து தான் போனோம். போகிற வழி வந்து நிறைய வீடுகள்லாம் இருந்துச்சு. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னே அந்த தண்ணி பிளேஸ் இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ஒர்த்து தான். ஃபஸ்ட்டு கீழே போய் எங்களோட பேக்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு பசங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு குளிக்க போகிறக்கு ரெடி ஆகிட்டாங்க. வெயிலில் மலை ஏறி டயர்டாக வந்தவங்களுக்கு தண்ணியை பார்த்தோன்னுமே செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. செம்ம கூலிங்காகவும் இருந்துச்சு. உடனே போய் இறங்கிட்டோம். சாப்பிட்டுட்டு கிளம்பணும்னு சொல்லிட்டு அங்கேயே எங்கேயாவது நீட்டாக ஒரு பிளேஸ் கிடச்சிருந்தா சாப்பிட்றலான்னு டிசைட் பண்ணிவிட்டு வந்தோம். ஏறினதுமே முன்னாடி ஃபஸ்ட்டு வீட்டில் நல்லா ஸ்பேஸ் இருந்துச்சு. அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க அங்கேயே சாப்பிட்டுக்க சொன்னாங்க. நாங்கள் லஞ்ச் கொண்டு போயிருந்தோம். அங்கேயே பெட்ஷீட்லாம் விரித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்துலேயே இருக்குது கோவில், அங்கேயே போயிடலான்னு சொல்லி தான் அங்கே போனோம். அதுவும் இல்லாமல் ஐஷு அக்காவுக்கு அங்கே ஒரு வேண்டுதலும் இருந்துச்சு. அவங்க போய் அங்கே வாங்குறக்கு இறங்குனாங்க. பசங்களாம் வந்துட்டு ஃபஸ்ட்டே டாய்ஸ் கடையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அக்கா பூஜைக்கு வாங்க போனாங்க, இவங்கெல்லாம் டாய்ஸ் கடையில் போயிட்டாங்க. இவங்களை திருப்பி கூட்டிகிட்டு போய் உள்ளே போனோம். இங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. ஒரு 20 to 25 மினிட்ஸ் தான் நின்னோம் லைனில். சாமியை பார்த்துட்டோம். அங்கேருந்து வெளியே வந்ததுமே பார்க்கிங்கில் பக்கத்தில் ஃபுல்லாகவே டாய்ஸ் கடை தான். டாய்ஸ் கடை பார்த்தோன்னே நம்ம பசங்க திருப்பி அதுக்குள்ளே போயிட்டாங்க. விஹானோட கார் வந்து அங்கே தண்ணியில் தொலைஞ்சனால சரி அவனுக்கு இன்னொரு பொம்மை வாங்கலான்னு உள்ளே போனோம். விஹான் வந்து இங்கேயும் போலீஸ் கார் தான் வாங்கினா. தக்ஷு வந்து ஒரு கன் வாங்கிட்டு வந்துட்டான். அங்கேருந்து டாட்டா பாய் சொல்லி கிளம்பிட்டோம். இப்படி தாங்க எங்கள் ஒன் டே ட்ரிப் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.